பை த ஸ்பிரிட் அப்படின்னு இருக்குது. பை த ஸ்பிரிட்னா ஆவியினாலே அப்படின்னு அர்த்தம். மனிதனுடைய வாழ்க்கை இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று, நம்முடைய சரீரத்திலே, இந்த உடலிலே நாம் வசிக்கிறோம். இன்னொன்று, ஆவியினாலே வசிக்கிறோம் அப்படின்னு ரெண்டு நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் அதை ஏற்றுக்கிறது இல்லை. இப்போ நாத்திகர்கள் என்ன சொல்கிறாங்க? நாம் மிருகமாக பிறந்தோம், மிருகம் போல நாம் வாழ்கிறோம், மிருகம் போல்ந்து வாழ்ந்து மிருகம் போல் சாகிறோம். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நமக்கு கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்கு, அதனால் நாகரிகம், பண்பாடு, 4 பேருக்கு முன்னாடி எப்படி சுத்தமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற 6ஆம் அறிவு இருக்கிறது, அதனாலே நாம் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான் அப்படின்னு நாத்திகம் சொல்கிறாங்க. உடல் மட்டும்தான் உலக வாழ்க்கையில். எப்படி ஒரு நாய் பிறந்து வாழ்ந்து சாகிறதோ அப்படியே மனிதனும் சாகிறான். அதான் சாலமோன் ராஜாவும் அதே தான் சொல்கிறான். ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டினேன் அப்படின்னு சொல்கிற சாலமோன் ராஜா என்ன சொல்கிறான்? மேலே போகும் மனுஷனுடைய ஆவியையும் கீழே போகும் மிருகங்களுடைய ஆவியையும் பார்த்தவன் யார்? பார்த்துருக்கியா? தெரியாது. எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால நான் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? நான் அமெரிக்காவுக்கு போனதே கிடையாது இது வரைக்கும், அதனால் அமெரிக்காவெலாம் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ பலதரப்பட்ட அறிவு இருக்குது, அதனால் அதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நமக்கு பிறவிக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதான் வில்லியம் வாட்ஸ்வர்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார், ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துலேருந்து வந்த மாதிரி ஒரு தொடர்ச்சி லேசாக எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. நம்ம எங்கேயோ போக போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. ரொம்ப தெளிவாக தெரியல, மங்களாக தெரியுது. என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வாழ்க்கையின் தொடர்ச்சி தான் இது அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக தெரிகிறது அப்படின்னு அந்த கவிஞர் சொல்கிறார். எல்லார் மனிதர்களுடைய மனதிலும் ஒரு கட்டத்திலோ அல்லது வேறு கட்டத்திலோ நாம் எங்கேயோ போக போகிறோம், இன்னொரு உலகம் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அப்படி இருக்கிறவங்க தான் என்ன சொல்கிறாங்க? ஆவியினாலே ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோம், ஆத்மா வேற, பரமாத்மா இருக்குது, ஜீவாத்மா இருக்குது அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு. பரமாத்மானா யார்? நம்ம இந்த மோடி தான் பரமாத்மா. அவர் தான் சொன்னார்ல அன்றைக்கி, நான் தான் பரமாத்மான்னு. ஆமாம், ஜீவாத்மானா மனிதர்கள். அப்போ அந்த கோட்பாடு சமணர்களில் ஒரு கோட்பாடு உண்டு, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றோடு ஒன்று இணைய வேண்டும் அப்படின்னு. அதை நம்ம பரமபிதா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஏற்கனவே ஒரு இறைவன் இருக்கிறார், அவரிடத்திலே நாம் போக வேண்டும் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்குது. இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க? At the close of an important speech to Congress on January 6, 1941, President Franklin D. Roosevelt shared his vision of the kind of world he wanted to see after the war was over. போர் முடிந்த பிறகு இந்த உலகம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று தான் கனவு காண்பதாக அவருடைய கனவை வில்லியம் டி ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி அவருடைய கட்சியில் பேசுகிறார். பேசிட்டு அது முடிவடையும் போது அவர் சொல்கிறாரு, he envisioned 4 basic freedoms enjoyed by all people. எல்லா மக்களும் அடிப்படையான சுதந்திரங்களை அனுபவிக்க வேண்டும். 4 விதமான சுதந்திரங்களை, எல்லா மக்களும் 4 விதமான சுதந்திரங்களை அனுபவிக்க வேண்டும், எல்லா மக்களுக்கும் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சு சுதந்திரம். யார் வேணால் எது வேணால் பேசலாம், அவங்கள பேசுகிறதுக்கு, தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு அவங்களுக்கு சுதந்திரம் உண்டு. ஃப்ரீடம் ஆஃப் வர்ஷிப், எந்த இறைவனையோ, தங்கள் மனதிலே நினைக்கிற யாரையோ, ஒரு படத்தையோ, உருவத்தையோ, தெய்வத்தையோ, எதை வேண்டுமானாலும் தொழுது கொள்வதற்கான உரிமை மக்களுக்கு இருக்கிறது. ஃப்ரீடம் ஆஃப் வாண்ட், அப்போது விருப்பத்தை அல்லது தேவையை அவர்கள் சந்தித்துக் கொள்வதற்கான ஒரு சுதந்திரம். அண்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர், பயத்திலிருந்து விடுதலை. யாரும் யாரையும் அச்சுறுத்தக்கூடாது, அவர்கள் பயமில்லாமல் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற 4 கருத்துக்களை ரூஸ்வெல்ட் சொல்கிறார். பட் our world still needs a 5th freedom. ஆனால் நம்முடைய உலகத்திற்கு இன்னும் ஒரு 5வது சுதந்திரம் தேவையாகிறது. ஃப்ரீடம் ஃப்ரம் த டைரானி ஆஃப் our sinful nature. மனித குலத்தின் இயல்பான பாவமுள்ள தன்மையிலிருந்து
அந்த பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுகிற ஒரு சுதந்திரம். ஒரு மனிதன் சுதந்திரமானவனாக இல்லை. அப்போ தான் இயேசு கிறிஸ்து போய் சொல்கிறாரு, இந்த பரிசேயர் சதிசேயர் இவங்கெல்லாம் யார்? சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. இவங்க தான் மதத்தை கட்டுப்படுத்தி தங்களுடைய கையில் வைத்திருக்கிறார்கள். இவங்கள்ட்ட போய் என்ன சொல்கிறாரு, நீங்கள் விடுதலை பெறுவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாங்கள் ஒன்றும் எவனுக்கு அடிமையாலாம் இல்லைங்க, இப்போயே சுதந்திரமாக தாங்க இருக்கோம். நாங்கள் எவனுக்கோ அடிமையாக இருக்கிற மாதிரி எங்களை விடுதலையாக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு இயேசு சொல்கிறாரு. ஆமாம், நீ கிழிச்சா போயா. அவங்களுக்கு எப்பயுமே சண்டை. இன்றைக்கும் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எவனாவது ஒருத்தர் உண்மையை சொல்லிட்டானா அவனை கட்டி வச்சு உரிச்சிருவாங்க. உண்மையெல்லாம் பேசக்கூடாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கன்னு இயேசு சொல்லிட்டாரியா அப்படின்னு நம்ம போய் போதம் பண்ணால் என்ன ஆகும்? மரியாதையாக சர்ச்சுக்கு வராத, கேட்டு இப்படியே பேசியிருந்தா சரியாக வராது அப்படின்னு நம்மளை கொண்டு போடுவாங்க. அதே மாதிரி தான் பெந்தேகோஸ்தே பாதிரியாரும் இந்த வாரம் ஐயா தான் சொன்னார், மனிதர்கள் தங்களுக்கு தேவையான போதகர்களை உருவாக்கி கொண்டார்கள். ஏதாவது ஒரு போதகர் அவளை கண்டித்து விட்டால் அடுத்து அந்த சர்ச்சுக்கே போக மாட்டாங்க, காணி காசு போயிடும். அதனால் போதகர்லாம் ரொம்ப ஊசார் ஐயா ஊசாரு, ஓரஞ்சாரம் ஊசாரு அப்படின்னு எதுவுமே கெட்டது நல்ல கண்டித்து உணர்த்தும் போதரியார்களே கிடையாது இந்த உலகத்தில். அது மாதிரி போயிட்டுருக்கு. அது மாதிரி சபையிலும் இந்த சபை நிர்வாகத்தில் இருக்காங்களா, சண்டே கிளாஸ் ஆண்டிகள், அதே மாதிரி ட்ரெஸரரு, செக்ரட்டரி, பிசி மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சபையை தங்களுடைய கட்டுக்குள் வைத்திருப்பார்கள். எவனா ஒருத்தன் மாற்றி பேசிட்டானா உடனே அவனை சர்ச்சில் தூக்கி கொண்டு போடுவாங்க. அந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள்ட்ட அந்த சர்ச் அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட இயேசு சொல்கிறாரு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கினால், குமாரன் விடுதலையாக்கினால் சத்தியம் நீங்கள் விடுதலையாவீர்கள். நாங்களாம் சோழியை பார்த்து போயா, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இயேசுவை பிடிச்சி அடிக்கணும்னு கோபமாக இருக்காங்க. நாங்கள் ஒன்றும் எவனுக்கு அடிமை கிடையாது அப்படின்னு சண்டைக்கு வராங்க. ஆனால் உள்ளபடி இயேசு என்ன சொல்கிறாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான்னு சொல்கிறார். தவறு இழைத்தவன் எவனும் அந்த தவறுக்கு அடிமையாக இருக்கிறான். அதுதான் அவர் சொல்கிறார். நீங்கள் ஒரு காரியத்திற்கு உங்களுடைய மனதே உங்களுடைய உறுத்தும். நீங்கள் ஒரு தவறு செய்யும்போது எவ்வளோ பெரிய பொல்லாத மோசமானவனாக இருந்தாலும் சரி, அவன் ஜெயிலில் போய் என்ன சொல்கிறான், ஏதோ அந்த நேரத்தில் செஞ்சிட்டாங்க, ஆனால் இதெல்லாம் செஞ்சுருக்கக்கூடாது, என்ன பண்ணுறது, என் வாழ்க்கை இப்படி போயிட்டு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் எனக்கு இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறான். எல்லா பேருமே ஒரு கட்டத்தில் மனம் திரும்பி அவருடைய உள்ளம் அவர்களை வாதிக்கிறது. அதான் இயேசு சொன்னார், உன்னுடைய மனசாட்சி உன்னை குற்றவாளி என்று தீர்த்தால் வேறு சாட்சி என்னையா வேணும்? ஒன்றுமே தெரியும், என்ன வேணால் செய்யா போயா. அதை சாலமோன் மறுபடியும் சொல்கிறான், வாலிமனே உன்னுடைய வாலிப பிராயத்திலே உன் கண்ணின் காட்சியிலும் உன் இதயத்தின் நினைவிலும் நட. ஆனால் ஒரு விஷயம், இறுதியிலே தேவன் உன்னை நியாயத்தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மாத்திரம் தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நமக்கு என்ன 5வது சுதந்திரம் தேவைப்படுதுன்னா, இந்த குற்ற செயல்கள் கொண்ட நம்முடைய மனசாட்சியிலிருந்து விடுதலை. மனசாட்சி என்ன சொல்லுது, நமக்கு ஃபேவராக இருக்கிற வரைக்கும் உலகத்தில் செய்யாமல் இருக்காங்களா போ அப்படின்னு துணிகரமாக பாவச் செயல்களை அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செய்கிறார். ஒரு விஷயம் அநியாயம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே நம்மளோட மனம், சார் அது நான் செய்ய மாட்டேன் சார், வேணாம் சார் இது 1 கோடி ரூபா உங்களுக்கு கிடைக்கும், என்ன நீங்கள் எப்படி இந்த காலத்தில் நீதி நியாயம் வெங்காயம்னு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஏன்னா யாருக்கு சார் பாதிப்பு இருக்க போது, கவர்மெண்ட் இடத்த வளைச்சி போடுங்க சார் அப்படின்னு சொல்லி சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு உட்காந்துருக்கான். இன்றைக்கி வீட்டெல்லாம் இடிக்க வேண்டியிருக்கு, 10 லட்சம் போச்சேன்னு அழுகிறான் இல்லையா? அப்போ நமக்கு லாபம் வந்துருச்சுன்னா கண்டுக்காமல் போகிறது நீதியாவது நியாயமாவது போயாங்கிறான். இயேசு என்ன சொல்கிறாரு, நம்முடைய மாம்ச பிரகாரமான சுபாவமே பாவம் செய்ய தூண்டுகிறது, பாவத்திற்கு ரொம்ப பிடிக்குது. அதனால் அந்த ஒரு பிடியிலிருந்து பாவக்கட்டுக்களிலிருந்து விடுதலை தேவை. இதுதான் 5வது விடுதலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். The legalists thought they had the answer to the problem in laws and threats. But Paul has explained that no amount of legislation can change the person's sinful nature. சட்ட நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, சார் சட்டங்கள்லேயே உங்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குது சார், யாரும் ஒருத்தனை போய் மிரட்ட முடியாது. இன்றைக்கி எங்களுடைய சட்டம் அந்த அளவுக்கு நாங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் போட்டு திருத்தி வச்சுருக்குறோம், அவ்வளோ ஈஸியாலாம் யாரும் பண்ண முடியாது. இப்போ 10:39 அடித்தோம்னா உடனே வேன்னு லேடிஸுக்கு பாதுகாப்புக்கு நிற்கும். நீங்கள் காவலில் ஆப் வச்சுக்கோங்க சார், அதில் வச்சு நீங்கள் கிமிக்கின்னு அமுக்கினீங்கன்னா உடனே உங்களுக்கு பாதுகாப்பு வந்துடும்.
அதனால் நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் பால் ஹேஸ் எக்ஸ்பிளைன் தட் நோ அமௌண்ட் ஆஃப் லெஜிஸ்லேஷன் கேன் சேஞ்ச் அ பர்சன் சின்ஃபுல் நேச்சர். நீங்கள் என்ன தான் சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்திலிருந்து ஒரு மனிதனுடைய பாவ தன்மையை மாற்ற முடியாது. இறைவன் நமக்கு எத்தனை கட்டளைகளை கொடுத்தார்? 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த 10 கட்டளைகள் அதுக்கு பிறகு எத்தனை ஆச்சு? 420 கட்டளைகளாக மாறி போயிடும். என்ன சொன்னா? ஓய்வு நாளிலே மாட்டை நீ குளிப்பாட்டக்கூடாது, ஓய்வு நாளிலே சாணியை அள்ளக்கூடாது, ஓய்வு நாளிலே பெண்கள் இங்கே குளிக்க போகக்கூடாது, ஓய்வு நாளிலே சர்ச்சைக்கு போகக்கூடாது, இப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வந்தான். கடைசியில் 420 கற்பனைகள் வந்துருச்சு. மோசையின் சட்ட நியாயப்பிரமாணம்னு. ஏன்டா எடுவிட்ட வேலையில் ஏற்கனவே 10 கட்டளையே மீட முடியல, இதில் இவனுங்க வேறு வரிசையாக அடிக்கிட்டே போகிறாங்க. போதும் லிஸ்ட்டு ரொம்ப நீட்டமாக போகுது அப்படின்னு ஏகப்பட்ட கட்டளைகள் வந்துருச்சு. அப்போ தான் என்ன சொன்னார்? இவை மனுஷரால் சுமக்க முடியாத பாரம் என்று இறைவன் கண்டார். அதனாலே புதிய பிரமாணம் வருகிறது. பழைய பிரமாணம் முடிந்தது. நான் புதிய கற்பனையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரே ஒரு கற்பனை. கற்பனைகளிலே பிரதான கற்பனை என்ன? உன் தேவனாகி கர்த்தர், நானே உன் தேவனாகி கர்த்தர், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம். உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்வாயாக. இதுதான் கற்பனைகளிலே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இன்னும் ஒரே ஒரு கற்பனையை சொல்லுகிறேன், கேட்டுக்கொள். புதிதான கற்பனை. உன்னை நேசிக்கிறது போல உன்னுடைய பிறனையும் உன் பக்கத்தில் இருக்க எல்லாரையும் நேசி, உனக்கு அடுத்தவனை நேசி. இதிலே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் எல்லாம் அடங்கிவிட்டது. கொலை செய்யாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. உனக்கு எதிராளி உன் பக்கத்தில் இருக்கிறவனை நீ நேசித்தால் எப்படி அவனை கொலை செய்வாய்? களவு செய்யாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. ஒருவனை நீ நேசிக்கும் போது அவனுடைய பொருளை எப்படி நீ களவாடுவாய்? இப்படி ஒவ்வொரு விஷயமாக சொல்லுகிறான். அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யும் எண்ணமே வராது. இந்த பாவ விடுதலையிலிருந்து, இந்த பாவ தன்மையிலிருந்து எப்படி விடுதலை பெறுவீர்கள் என்றால், நீங்கள் அடுத்தவர்களை நேசித்தால் எல்லா பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். ஒரே வேலையை இயேசு முடித்து விட்டு போய்விட்டார். ஆகவே எந்த சட்டம் போட்டாலும் பாவ தன்மையிலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் முழு மனதோடு நீங்கள் அன்பு கூறுவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. அதான் இன்றைக்கி இயேசு என்ன சொல்கிறாரு? இந்த வசனங்களை கேட்டு இதில் ஒன்றையாவது மாற்றி பிரசங்கம் பண்ணுறவன் என்ன போவான்? ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை எல்லாம் கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். மாற்றி மாற்றி போதிக்கிறாங்க இன்றைக்கி. அதான் தெளிவாக ஒன்று தான். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. 1008 கற்பனைகளை அப்படியே எங்கள் சர்ச்சில் எல்இஎஃப்னு ஒரு சர்ச் இருந்தது. அதில் ஒரு நாள் மீட்டிங் நடக்கும். 3 மணி நேரம். பாவம்னா என்ன, விபசாரம்னா என்ன, வேசித்தனம்னா என்ன, அக்கு வேறு ஆணி வேறு அங்கே ஐயா உட்காந்து கிழிச்சிக்கிட்டு இருப்பார். இந்த ஈர வெங்காயத்தில் எவன் காட்டான்? அட பைத்தியக்கார பயலுவலா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவானே எல்லாமே வந்துருச்சே. இதை போதிக்காமல் இதை மாற்றி மனுஷனுடைய கற்பனைகளை போதனைகளாக போதிக்கிறார்கள். இதுதான் பவுல் சொல்கிறார். சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான் 1 மணி நேரம். கடவுள் உங்களுக்கு என்ன சொன்னார், கடவுள் உங்களுக்கு என்ன சொன்னார், கடவுள் என்ன சொன்னார், இதே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் தேஞ்ச ரெக்கார்டு ரீடுற மாதிரி ரீடு பண்ணிக்கிட்டே இருக்கான். இது எங்கே போய் முடியும்? அதான் கேட்குறார். மனிதர்கள் என்ன தான் காதில் கேட்டாலும் இன்னும் ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவருடைய பாவ தன்மைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இதை எந்த சட்டமும் நீக்கப் போவதில்லை. We need another power within and that power comes from the Holy Spirit of God. நமக்கு உள்ளே இன்னொரு சக்தி தேவையாகிறது. அந்த சக்தி எங்கேருந்து வருகிறது? அது பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறது. அதான் இயேசு கிறிஸ்து போகும்போது என்ன சொன்னார்? நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளரை உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் உங்களுடைய உள்ளத்திலிருந்து நன்மை இன்னதென்றும் தீமை இன்னதென்றும் விளக்கி சொல்லுவார். அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் ஏவப்படும் போது எந்த அசுத்தமான காரியங்களையும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். அடுத்தவர்களை பாதிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் செய்ய மாட்டீர்கள். இதுதான் உண்மையான வாழ்க்கை. இந்த அடுத்தவர்களை கெடுக்கும் இந்த பாவம் நிறைந்த எண்ணங்கள் சிந்தனைகளிலிருந்து எப்படி விடுதலை பெறுவீர்கள்? அது ஞானத்தினாலோ அறிவினாலோ பயிற்சியினாலோ சட்ட திட்டங்களினாலோ மாறாது. இப்போ இந்த உலகத்திலே சட்ட திட்டங்கள் நடைமுறைக்கு பல 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 5000 10,000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. கிரேக்க எகிப்து யூத நாடுகளிலே
பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற சட்டம் உண்டு. ஒருவன் உன்னை பல்லை உடைத்தால் நீ பதிலுக்கு அவன் பல்லை உடைக்க வேண்டும். ஒருவன் உன்னை கண்ணை நோண்டினால் நீ பதிலுக்கு அவன் கண்ணை நோண்ட வேண்டும். ஒருவன் உனக்கு கையை உடைத்தால் நீங்கள் பதிலுக்கு கையை உடைக்க வேண்டும். இதுதான் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்கிற சட்டம். சட்டம் போட்டதினாலே எவனுமே பல்லை உடைக்காமல் இருந்தானா? இந்த 5000 ஆண்டுகளாக சட்டத்தினாலே எதையும் நிறைவேற்ற முடியாது. எது நிறைவேற்றும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையை எது மாற்றும் என்றால் சட்டம் மாற்றாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்திலே வரும்போது, நீங்கள் அன்பினாலே நிறையும் போது, அப்பொழுதுதான் உங்களுடைய மாற்றம் இருக்கும். அதான் இயேசு என்ன சொல்றாரு? மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், தேவனுடைய ஆவியினாலே மறுபடியும் பிறவாவிட்டால், ஒரு மனிதன் பிறக்கும் போது அவனுடைய தாய் தகப்பன்மாரின் வித்து அவனுக்குள் இருக்கிறது. தாய் தகப்பன்மார் எந்த மாதிரியெல்லாம் சிந்திக்கிறார்களோ அது மாதிரி தான் அந்த பிள்ளையும் சிந்திக்கும். அவன் அப்படியே அவங்க அப்பனை உரித்து வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிறான். குணத்திலும் கோபத்திலும் எல்லா விதமான பொல்லாத செய்கைகளிலும் அன்பிலும் எல்லாவற்றிலும் பெற்றோர்களை போன்று இருக்கிறார்கள். ஒரு தனிப்பட்ட மனிதன் மறுபடியும் பிறந்தால் ஒழிய பரிசுத்த ஆவியினாலே உங்களுடைய வாழ்க்கை மாறாது. When we believe in Christ, the Spirit comes to dwell within us. நாம் இயேசு கிறிஸ்துவை நம்பும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வந்து தங்குகிறார். It is the Holy Spirit in the heart who gives assurance of salvation. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய இதயத்திலே இருந்து விடுதலையையும் மீட்பையும் ரட்சிப்பையும் நமக்கு உத்தரவாதம் அளிக்கிறார். And it is the Holy Spirit who enables us to live for Christ and glorify Him. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவுக்காக தூய்மையான அன்பான கலங்கமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்த உதவி செய்கிறது. The Holy Spirit is not simply a divine influence. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு தெய்வீக தாக்கம் மட்டுமல்ல. He is a divine person, just as the Father and the Son are. அவர் ஒரு பரிசுத்தமான தெய்வீக நபர். அவர் எப்படி பிதா இருக்கிறாரோ, அது இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ, அதே மாதிரி அவரும் ஒரு பரிசுத்தமான நபராக, ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கிறார். What God the Father planned for you and God the Son purchased for you on the cross, God the Spirit personalizes for you and applies to your life as you yield to Him. நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்காக என்ன திட்டம் பண்ணி இருக்கிறாரோ, நம்முடைய இயேசு கிறிஸ்துவாகிய கடவுள் நமக்காக என்னத்தை சிலுவையிலே வாங்கி கொடுத்திருக்கிறாரோ, அதையே இந்த பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள் நமக்காக மாற்றி கொடுக்கிறார். நமக்கு தக்கபடி அதை மாற்றி கொடுத்து நம்முடைய வாழ்விலே அதை பொருந்தச் செய்கிறார். எப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு முழு மனதோடு உங்களை ஒப்பு கொடுக்கும்போது. அப்போ இதில் என்ன பெரிய வித்தியாசம் தெரிந்துவிடப் போகிறது? ஒரு ஆவியினால் நீங்கள் நடத்தப்படும் போது இந்த உலகத்திலே உங்களுடைய மாம்சத்திலே உங்களுடைய சரீரத்திலே வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வருகிறீர்கள். கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் வருகிறீர்கள். மாற்று கடவுளர்களை கும்பிடுகிறவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல குணாதிசயம் உங்களுக்குள் வருகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக மாறுங்கள், புது சிருஷ்டியாக புது படைப்பாக மாறுங்கள், உங்களுடைய பழைய சரீரமெல்லாம் ஒழிந்து போகட்டும். அப்போ இந்த உலகத்திலே நாம் எதிர்வரும் உலகத்திற்குள்ளவர்களாக வாழ்ந்து தேவனுக்கு முற்றிலும் ஒப்படைக்கும் போது தான் நாம் வாழ முடியும். நாம் சாதியினாலும் மதத்தினாலும் பிரிந்து ஒருவரை ஒருவர் வெறுக்கும் போது என்ன ஆகிறது? வெறி கொண்டவர்களாக மனித மிருகங்களாக மாறுகிறோம். இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. 99.9 யாருமே போதகத்தின்படி நடப்பதில்லை. அவன் சொல்லுவான், ஐயா அதுக்காக என்ன பண்ண முடியும், நமக்கு அறிவு வேண்டாமா? அவன் ஒரு கிறுக்கன் வந்து எந்தாவது போதகம் பண்ணிட்டு போனான்னா நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும்? அட போவியா, ஊருக்கு தாண்டி உபதேசம், உனக்கு எனக்கு என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அது மாதிரி நீங்கள் பேசி என்னத்தையாவது பேசிட்டு போ, அதெல்லாம் வாழ்க்கைக்கு ஆகுமா அப்படின்னு போட்டு போயிடுறாங்க. அதைத்தான் இயேசு சொன்னார். நீங்கள் கண்ணார கண்டும் காணாதிருப்பீர்கள், காதார குளிர குளிர கேட்டும் கேளாதிருப்பீர்கள். இதயத்தினால் உணர்ந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இதயத்திலே கிரியை செய்யாமல் இருக்கிறது. எவனுடைய உள்ளத்தில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தாரோ அவர்கள் எல்லாம் தங்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் மிகப்பெரிய காரியங்களை செய்து தேவனுடைய சன்னதிக்கு சென்றார்கள். அவர்கள் யாருமே சோர்ந்து போகவில்லை, தோல்வியுற்றவர்களாக ஆகவில்லை. இந்த உலகத்திலே இருக்கும் அத்தனை பணக்காரர்களை விட அதிகமான பேர் பெற்றார்கள். மிஷினரிகள்லாம் யோசனை பண்ணி பாருங்கள், எத்தனை கோடிக்கணக்கான பணம்
தர முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவித்தார்கள். அவர்கள் சம்பாதிக்கவே இல்லை, அவர்களை சுற்றி எல்லா செல்வமும் இருந்தது. அவர்கள் சம்பாதிக்கவே இல்லை, அவர்களுக்கு கிடைக்காத பேர் எல்லாம் கிடைத்தது. இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய அத்தனையும் அவர்கள் கிடைத்தது. இன்றைக்குரிய சிந்தனை என்னென்னா, இன் வாட் வேஸ் டு யூ லிவ் பை த ஸ்பிரிட்? என்னென்ன வழிகளில் எல்லாம் நீங்கள் ஆவியின்படி நடக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் ஆவியானவரின் வழிநடத்தல் இருக்கிறதா? இன்றைக்கி கல்யாணம் பண்ணோன்னா என்ன, நாடாரில் தாங்க கல்யாணம் பண்ண, பியூர் நாடாராக இருக்கணும் அவன் பியூர் பிராமினாக இருக்கணும், அவன் பியூர் தேவராக இருக்கணும், இவன் பியூர் பறையனாக இருக்கணும், அவன் பறையனும் பல்லனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, பல்லனும் சக்கிலினும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களை விட கீழ்ந்த ஜாதிங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமணனும் ஐயங்காரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய தலைவிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா, இதில் தேவரில் பார்த்தீங்கன்னா கல்லர் அகமுடியார் இப்படின்னு 2-3 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா முடி கொண்டார், கோடு விட்டியார், என்னென்னமோ நிறைய பிரிவுகள் இருக்குது. அவங்க உட்பிரிவுகளுக்கெல்லாம் மாற்றி கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த பிரிவும் பண்ண மாட்டாங்க. இந்த பிரிவு ஓகே. மனிதர்களை சல்லியாக பிரித்து வச்சுட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவையெல்லாம் எண்ணத்தை உண்டாக்குகிறது என்றால் வெறுப்பை உண்டாக்குகிறது. அதான் ஔவையார் என்ன சொன்னாங்க, மனித குலத்திலே 2 சாதிகள் உண்டு. உடனே எல்லாம் ஆண் சாதி பெண் சாதிக்கணும், அதெல்லாம் கிடையாது. இட்டார் உயர்ந்தோர் இடாதோர் தாழ்ந்தோரே. கொடுக்கும் மனப்பான்மை, தன்னிடத்தில் உள்ளதை பிறனுக்கு கொடுக்கும் மனப்பான்மை உள்ளவன் உயர்ந்தவன். எப்பயுமே எவனிடத்திலே வாங்கி தின்னு கொண்டு இருக்கும் பாதிரியார்கள்லாம் இருக்கான்ல, எப்போ பார்த்தாலும் காட்சி கொடுன்னு, இவன்லாம் தாழ்ந்தோர் அப்படிங்கிற. எவனெல்லாம் வாங்கும் குணத்தில் இருக்கிறானோ, அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் மனநிலை இல்லாமல் இருக்கிறானோ, அது எதுவாக வேண்டாம் இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நல்ல எண்ணங்கள் சிந்தனைகளாக இருக்கலாம், அதை கொடாமல் இருக்கிறானோ அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவனாக வேணால் இருக்கட்டும், அவன் உயர்ந்த பிராமணனாகவே இருந்து அவன் கொடுக்கும் மனநிலை இல்லைன்னா அவன் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன், இழிவான குலத்தை சேர்ந்து. அதான் டெஸ்லா சொன்னார், உங்களுடைய மகள் உங்களுக்கு ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவனை திருமணம் செய்தால் நீங்கள் கொடுப்பீர்களா? அவங்க நாட்டில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியெலாம் கிடையாது, ஏழை பணக்காரன் அந்த வித்தியாசம் உண்டு. அப்புறம் கருப்பினர் வெள்ளையர் அந்த வித்தியாசம் மட்டும் உண்டு. அந்த மாதிரி நீங்கள் ஏழ்மையான ஒரு இளைஞனுக்கு நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்னமோ சொன்னார், ஏழ்மை என்பது பொருளாதாரத்தில் இல்லை, ஏழ்மை என்பது ஒரு மனநிலை. இட் இஸ் அ மைண்ட் செட், இட் இஸ் அன் ஆட்டிடியூட். உழைக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் எந்த கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வந்து விடுகிறான். உழைக்கவே வேண்டாம் என்று எப்போ குடிச்சிட்டு தின்னுட்டு தெரிகிறவன் மேல்நிலையிலிருந்தான் கீழே வந்து விடுவான். இப்பொழுது சொல்லுங்கள், நான் யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு. அப்பொழுது அதைத்தான் நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஔவையார், ஏதோ மொத்தம் 7 ஔவையார் உண்டு, ஏதோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, இட்டார் உயர்ந்தோர் இடாதோர் தாழ்ந்தோரே. அப்போ தேவன் அதைத்தான் சொல்கிறார், உங்களுடைய மனநிலை மாற வேண்டும். உங்களுக்கு உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அநேகருக்கு நீங்கள் பயன்படும் வகையிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதைத்தான் எனக்கு 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நியாயம் நீதி தான் சார் செய்யணும், அநியாயமான காரியம் ஏன் சார் செய்யணும்? அப்படி இருக்கிறவங்க திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். இப்படி ஒவ்வொன்றும் தெளிவாக சொல்லுகிறார். உங்களுடைய இருதயம் புதிதாகிவிட்டால் நீங்கள் இப்படிப்பட்டவர்களாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுபவர்களாக இருப்பீர்கள். இதுதான் இன்றைய சிந்தனை, பை த ஸ்பிரிட். இன்னைக்கு வசனம் என்னன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். So I say, live by the Spirit and you will not gratify the desires of the sinful nature. ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆவியினாலே நடத்தப்படுங்கள், அப்பொழுது இந்த பாவத்தின் விருப்பங்களை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்னென்னு சொல்றாரு கலாத்தியரில் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நினைக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் என்னென்னலாம் இருக்கு, விபசாரம், வேசித்தனம், களவுகள், கொலைகள், விக்கிரக ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பெந்தோஸ்தே வேற, சிஎஸ்ஐ வேற, பொறாமைகள், கொலைகள்,
வெறிகள், களியாட்டுக்கள் எல்லாமே உண்டு. இது எல்லாத்திலிருந்து எப்பொழுது விடுதலை ஆகுவீர்கள்? ஆவியினாலே நடத்தப்பட்டால். அதைத்தான் இயேசு அங்கே சொன்னார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். இப்படிப்பட்டவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்றால் ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுவராக இருப்பீர்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். என்னென்ன கனிகள் கிடைக்கும்? அடுத்து 20 இதில் போட்டிருக்காரு பாரு, அதே அதிகாரத்தில் ஆவியின் கனி என்னென்ன, இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றாமல் இருந்தால், எதை நிறைவேற்றாமல்? 16ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நான் அடுத்து காண்பித்த மாம்சத்தின் கிரியைகளை செய்யாமல் இருப்பீர்கள், மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அதாவது உடம்புக்கு என்ன பிடிக்குதோ அதையெல்லாம் செய்யாமல், உடம்புக்கு என்னெல்லாம் சார் பிடிக்கும்? மாம்சத்தின் இச்சைகள் என்ன? விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். என்னை பற்றி என்ன பேசுகிறான் தெரியுமாவா? ராஸ்கல், அவனை விட்டு வைக்க மாட்டேன். இதெல்லாம் மாம்சத்துக்கு, சரீரத்திற்கு பிடிக்கும், ஆவிக்கு பிடிக்காது. அப்படியே நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளை செய்யாமல் இருந்தால் என்ன போட்டிருக்கு? அப்பொழுது நீங்கள் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள், கனி உள்ளவர்களாக இருப்பீர்கள். என்ன கனி சார் கிடைக்கும்? ஆவியின் கனிக்கு இத்தனை சுவை உண்டு. என்னென்ன சுவைகள்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளை ஒழித்தீர்கள் என்றால் ஆவியின் கனியின் அத்தனை சுவையும் உங்களுக்கு வந்துவிடும். இதுதான் ஆவியினாலே நடத்தப்படுவதன் ஒரு ஆச்சரியமான பலன் என்று சொல்லுகிறார். இதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?